காதேஸ் பர்னானா பரிசுத்தம். சொல்லுங்க. காதேஸ் என்னது? அதுக்கு முன்னாடி யார் அங்க பேர் வச்சது? அது மாதிரிலாம் கிடையாது. இவங்க வச்ச பேர் தான் மோசஸ் ரிப்பீட் பண்ணி எழுதியிருப்பார். இவங்க தான் வைக்கிறாங்க, இப்ரு வேர்ட்ல வைக்கிறாங்க பேரு. இன்னும் கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு 32 லட்சம் மக்களுக்கு மேல சஞ்சாரம் பண்ண இடம் யாருமே இன்னைக்கு வரைக்கும் பண்ண முடியாது. அதுல எந்த நாட்டுக்காரும் போய் அதுல வாழ முடியாது. இவங்க வாழ்ந்தாங்களே தவிர இவங்களை தவிர யாருமே வாழ முடியாது. எந்த டெக்னாலஜி வச்சோம் கிளைமேட்டை மாற்ற முடியாது. ஆண்டவர் இயற்கைக்கு அதிபதியா இருக்கிறார். இயற்கைன்னு சொல்றதே தப்பு, சிருஷ்டிப்புக்கு அதிகாரியா இருக்கிறார். என்னது? இயற்கை என்பது இயல்பாக வந்து விட்டது என்று அர்த்தம். அப்படி கிடையாது, நம்ம அப்படி கிடையாது. சிருஷ்டிப்பு தான் சொல்லணும். மேகங்க எல்லாமே, வானங்கன்னு எல்லாமே சிருஷ்டிப்பு. சிருஷ்டிப்புக்கு அதிகாரியா இருக்கிறதுனால மேக ஸ்தம்பம் கட்டளையிட்டார். இல்லைன்னா இவங்க ஒருத்தர் உயிர் வாழ முடியாது. என்ன பட்டு கட்டளையிட்டாரு சொல்லுங்க? ஆமா, அதாவது சுக்கோத்துல இருந்து இவங்க ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டே முதல் கொண்டு மேகம் மூடுது. கானானுக்குள்ள போய் யோர்தானை கடந்து போய் கில்காலிலே பஸ்கா ஆசரித்து சீலோவ ஆலயத்தை போட்டு முதல் பலன் விவசாயத்தை பண்ணி சாப்பிட்ற வரைக்கும் மண்ணா பெய்ந்தது. மேகஸ்தம்பம் அவங்களுக்கு இருந்தது 40 ஆண்டு காலம். வாசிங்க. புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்நேரத்திலே எரிகோவின் சமமான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தல் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். அது வரைக்கும் ஃபாலோ அப்ல இருக்குது. வசனம் சொல்லிட்டீங்க, எல்லாருக்கும் எழுதிக்குவாங்க. யோசுவா 5:10-12 வரைக்கும் எழுதிங்க, நோட் பண்ணீங்க. இப்ப தண்ணி இல்ல, நல்லா தெரியும் தண்ணி இல்லைன்னு அவங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும். அவங்களுக்கு பசி எடுக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கும் கூட எனக்கு கூட எது இல்லையோ இல்லைன்னு எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் இல்லை என்ற வார்த்தையே தப்பானது. நீங்களும் நான் என்ன சொல்லணும்? எல்லாமே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. எல்லாமே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதினதின் நேரத்தில் காலத்தில் என் பயணத்தில் என் வாழ்க்கையில் தேவன் கட்டளையிடுவார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே ஏசுநாதர் இருந்த விசுவாசத்தை மத்திய 6 சொன்னார். அந்த நாளுக்குரிய பாடு போதண்டா, ஏன்டா நீங்க கவலைப்படுறீங்க, அந்த நாள் கவலைப்படும் அப்படின்னாரு. வாசிங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். அதினதின் பாடு. எதிர்காலத்துக்காக இவ்வளவு சேர்க்கிறேன் அதை பண்றேன்னு பண்ணாத. அந்தந்த நாளுக்கு அந்த பாடு போதும், கர்த்தர் கொடுப்பார். விசுவாசத்தினுடைய பிரமாணம் என்னன்னா, ஒரு வாரத்துக்கு அல்ல, ஒரு மாசத்துக்கு அல்ல, ஒரு வருஷத்துக்கு அல்ல, டெய்லி காலையில இருந்து நைட் வரைக்கும். அவ்வளவுதான், இதுதான் பிரமாணம். அந்தந்த நாளுக்கு. சொல்லுங்க. நீ மறுநாள் காலையில் மறுபடியும் எழுந்து கர்த்தாவே கிருபை தாங்க, பலன் தாங்க, பாதுகாப்பு தாங்க, எங்களுக்கு எல்லாம் தாங்கன்னு கேட்கணும். டெய்லி கிளைம் பண்ணும். நீ ஏன் ஜெபம் பண்ண மாட்டோம் அப்படின்னா, மூட்டை அரிசி, எண்ணெய் 10 கிலோ, சர்க்கரை 5 கிலோ, எல்லாமே ஸ்டாக்கு. சிலிண்டர் 20 நாளைக்கு, இது மாதிரி எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கிறதுனால
நாம சாதாரணமா எழுந்து ஜெபம் பண்ண மாட்டோம். எழுந்தோடனே டீ சட்டியை தான் பார்ப்போம். சோத்து பானையை, இட்லி சட்டியை பார்ப்போம், டீ சட்டியை தான் பார்ப்போம். ஆனாலும் எல்லாம் கர்த்தர் கொடுத்தாலும் அதுவும் விசுவாசத்துல வந்தது என்று எண்ணி இருக்கட்டும். மீதியெல்லாம் யார் தருவார்? அந்த நாளை ஆசீர்வதிக்கணும்ல, பலன் கொடுக்கணும்ல, நம்ம வியாபாரத்தை ஆசீர்வதிக்கணும்ல, நம்ம வீட்டை ஆசீர்வதிக்கணும்ல. அதை நினைச்சு கர்த்தரை நோக்கி பார்க்கறது தான் விசுவாச பிரமாணம். விசுவாச பிரமாணம்னா தனியா உங்களுக்கு ஷேப்பா எழுதியிருக்காது. அவர் சொன்னார் பாருங்க, அந்தந்த நாளுக்கு. அதான் விசுவாச பிரமாணம். விசுவாச பிரமாணம் ஜெபிக்கலன்னா ஃபெயில் ஆயிடும். ஜெபிக்கலன்னா ஃபெயிலியர் ஆயிடும், சக்சஸ் ஆகாது. என் மனசுலே இருக்குதுங்கன்னு சொன்னா கூட உங்களுக்கு கிளிக் ஆகாது. ஆமா, தகாத விதமா செஞ்சாலும் கிடைக்காது. தகாத விதமா செஞ்சாலும் கிடைக்காது. அதனால இவைகளெல்லாம் நம்ம நல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த விசுவாசத்துல மட்டும் நீங்க பழகிட்டீங்கன்னா இட் வில் பிகம் வெரி சக்சஸ். விசுவாசம் வந்தாலே உங்க மைண்ட் பிராட் ஆகும், பெருசா ஆகும், குறுகி இருக்காது. குறுகிய மனப்பான்மைகள் ஒரு மனுஷனாக நீங்கள் வாழும் பொழுது, நம்பிக்கையில் நீங்கள் ஜீவிக்கும் பொழுது அந்த குறுகிய மனப்பான்மைகள் இருக்கும். பேசுறது பெருந்தன்மையா பேசுவீங்க, ஆனா உங்களுக்கு பிராட் மைண்ட் வராது. பிராட் மைண்ட் யாருக்கு வரும்? தேவ பயம் யாருக்கு வரும்? டெய்லி யார் ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னா விசுவாசத்துல ஜீவிக்கிறவங்க தான் அந்த அனுபவம் வரும். அதனால விசுவாசத்துல நீங்க பெற முடியாத காரியம் இல்லை, நிறைய காரியத்தை நம்ம பெறலாம். உங்களுக்கு மிஞ்சின காரியங்கள் எல்லாம் விசுவாசத்துல கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களுக்குள்ளே ஏவுதல் தருவார், தரிசனம் தருவார், சொப்பனம் தருவார். அதை விசுவாசித்து கர்த்தர் இதை எனக்கு தருவார், இதை செய்வார் என்று நீங்க ஜெபிக்கிட்டீங்கன்னா கரெக்டா அந்த சூழ்நிலைக்கு கொண்டு போய் உங்களை நிறுத்துவார், உங்களை செயல்பட வைப்பார், கரெக்டா செயல்பட வைப்பார். அந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு போய் அருமையா நிறுத்துவார். விசுவாசத்துல அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கத்தக்கதாக தேவன் உங்களுக்கு அதை பலனளிப்பார். அது மாதிரி உங்களை விசுவாசம் பெருகணும். பெருகிறதுக்கு பெஸ்ட் ரூட் நீங்க பழகணும். அந்த பழக்கம் தான் இப்ப கொண்டு போனார் ஆண்டவர். இவங்களை கொண்டு போயிட்டு விசுவாச பழகிறதுக்கு தான் அதை வச்சாரு. இப்ப அவன் கதறினான், கத்தனான், என்னென்னவோ பண்ணான் யாக்கோபு. ஆனா கர்த்தர் அவன் சரி பண்ணும் பொழுதுதான் அவனுக்கு இறங்கினார். தேவன் இறங்கி அவனுக்கு பதில் கொடுத்தார். அதனால இவைகளெல்லாம் சத்தியத்தை கேட்கிற நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்து அதெல்லாம் பிடித்து கொள்ள முடியாக உங்களை தாழ்மையா நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா விசுவாசம் என்பது ஒரு விசேஷமான தனி பாதை. அது பழகணும். நாம விசுவாசமானது முயற்சினாலே பூர்ணப்படும். சொல்லுங்க. ஆமா, சும்மா சோம்பேறிக்கெல்லாம் வாக்குத்தத்தம் செல்லாது. அம்மா வீட்டு சாப்பாடை சாப்பிட்ற சோம்பேறிங்களுக்கு, சும்மா அப்படியே கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிற ஒரு பொம்பளைங்களுக்கு வாக்குத்தத்தம் செல்லாது. சும்மா ஜெபிக்கணும், வாயில சொல்லணும், ஆண்டவரே எப்ப ஆண்டவரே, இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை மாறணும், நான் நிறைய பேருக்கு கொடுக்கணும். என்ன இது 100 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு கெஞ்சின்னு இருக்கிறேன், பொய் பேசின்னு இருக்கிறேன், பிச்சை எடுத்துன்னு இருக்கிறேன், இது என்ன வாழ்க்கையா? இது ரோஷம். உப்பு போட்டு சாப்பிடுறோம், காரம் சாப்பிடுறோம். எழும்பணும் விசுவாசம். ஆண்டவரே என்ன ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன், ஆண்டவரே. கதறணும், ஜெபிக்கணும், அறிக்கை செய்யணும், முயற்சி செய்யணும். கடவுள் ஆலோசனை கொடுப்பார், அந்த முயற்சி நாம் செய்ய ஆரம்பிக்கணும். அப்பதான் அந்த வசனம் உனக்குள்ளே கிரியை செய்ய தொடங்கும். ஹல்லேலூயா. எங்க இருந்த தூக்கின்னு அப்படியே அல்வா மாதிரி உன் கையில கொடுத்துட்டு போக மாட்டார். உனக்குள்ளவே செயலாக்கத்தை கொண்டு வருவார் தேவன். ஹல்லேலூயா. அதான் நீங்கள் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நான் கிரியை செய்வேன் சொன்னாரா? என்ன சொன்னாரு? நமக்குள்ளே எனக்குள்ளே தேவன் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால வாக்குத்தத்தங்களை கூட நாம சொந்தமாக்கிக்கணும். ஆசீர்வாத வழின்னா என்னது? பொய்ய பேசிக்கணும், பிராடுத்தனம் பண்ணிக்கணும், ஏமாத்திக்கணும், ரெண்டாவது ரோட்ல நின்னுக்கணும், வீட்டுல இருந்தீங்கன்னா
எங்கன்னா கடையான நின்னுக்குன்னு இந்த மாதிரி கோண பசங்க, உதவாத கத்திரிக்காய் பசங்க கூட எல்லாம் சேர்ந்துக்கின்னு உருப்படாதவங்க கூட எல்லாம் சுத்தி நிந்தியன்னா அது நல்ல வழி இல்லை. என்ன வழி இல்லை? நல்ல வழி இல்லை. அதே மாதிரி டிவி பார்த்துன்னு வீணா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற ஆளெல்லாம் வேஸ்ட். உன் வீடு உருப்பட்டு எங்க மேல வரும்? ஆனா ஆசீர்வாதமான வழிக்கு நம்ம போகணும், முன்னெடுக்கணும். முன்னேற்றமே நம்முடைய முடிவாக நம்முடைய எண்ணங்கள் இருக்கணும். சும்மா லூசு மாதிரி ஆம்பளை பொம்பளைங்க இருக்கிறவங்க சும்மா அப்படியே சோம்பல் தனமாக வீணாக ஒவ்வொருத்தரும் பொய் பேசுறாங்க பாரு, அவ்வளோ பொய். எதுக்கு? எது நல்ல வழியில முயற்சி எடுங்க. நான் சொல்றேன், உங்க ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அதை நீ தான் பாத்திரமாகி பெற்றுக்கொள்ள வேண்டும். பாத்திரமாகி பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்ம நிரப்புவார். உனக்கு வாக்குத்தத்தமே வாயில வரலன்னா என்ன ஜெபம் பண்ணுவ? ஆண்டவரே என்ன ஆசீர்வாதிங்க, இப்படியா ஜெபம் பண்ணி இருப்ப? சும்மா துதிப்பாடலை பாடி வாக்குத்தத்தத்தை சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி சும்மா அப்படியே ஸ்தோத்திரிக்கணும். அந்த வார்த்தை தான் உன் வீட்டையும் உன்னையும் அப்படியே தூக்கின்னு போவோம் மேல. ஹல்லேலூயா. சரன்னு வரணும். என்ன பண்ணணும்? பாதுகாக்கிற வாக்குத்தத்தம் வேற, ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் வேற. யாக்கோபு வேறு பற்றி தன் பலனால் பூமி நிரப்பக்கூடிய காட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு நான் பணி போல இருப்பான், லீச் போல கேதுருவில் வேறு நிற்பான். எங்க இருக்குது? ஓசியா 14:5. சரசரம் வருமா? இன்னைக்கு நைட் ஆகுது படி. 5 ஆசீர்வாதமான வாக்கு தத்துவத்தை சொல்லி நாளை காலையில ஜபத்துல சும்மா உன் வாயை நிறுத்தினாலே நீ ஆசீர்வாதமா மாறுவ. உருப்படாத வாய், இதுல வேற கண்ணீர் பிச்சை எடுத்துன்னு. எதுக்கு அழுவுற? எதுக்கு அழுவுற? என்ன அழ இது? உன் குற்றத்துக்கு தனியா போய் அழ. ஆசீர்வாதத்துக்கு இதுக்கெல்லாம் தகுதி ஆயிடு. ஒழுக்கமா இரு, கர்த்தருக்கு பயப்படு, உரிமையோடு அன்போடு பணிந்து கர்த்தரை கேளு. கர்த்தர் நிரப்ப வல்லவர். ஹல்லேலூயா. விசுவாசத்துல எப்படி பிழைக்கிறது அப்படின்ற ஒரு பயிற்சியை தான் அவங்களை கொடுத்து கொண்டு போனார். ஆனா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த விசுவாச பயிற்சியில ஃபெயிலியர். அவங்க அதுலதான் பெரிய தோல்வியை அவங்க கண்டாங்க. முறுமுறுக்கிறது, என்ன இது இல்லையே அது இல்லையே, என்ன எப்பாரம் என்ன அங்க உதைச்சானே, கத்துனிய அழுதிய மறந்துட்டு என்ன மோச என்ன கொண்டாண்ட, என்ன தண்ணி இல்லையா, என்னப்பா சாப்பிடுங்க, என்ன பண்ண, என்ன மனதானா, என்னப்பா ஜனங்கள்லாம் கறி கறின்னு அலையிறாங்க, என்னப்பா 2 மாசத்துக்கு மேல ஆகுது, எடுப்பா கறி, இப்படி கேட்கறாங்க. யார கேட்கணும் சொல்லுங்க? யார கேட்கணும்? நீங்க கூட யார கேட்கணும்? 18 வயசுக்கு மேல பொம்பளை ஆம்பளை பசங்க அப்பா அம்மாவை என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? எங்களெல்லாம் சின்ன வயசுல யார கேட்டாங்க? எங்க டைரக்ஷன்ஸ்லாம் எங்க அப்பா அம்மா கிட்ட நாங்க கேட்டே வாங்கல, எதுவுமே தொந்தரவு கொடுத்ததே இல்லை. இப்போ என் குடும்பத்தை உட்கார வச்சு நான் போய் சொல்ல முடியுமா? நான் அருமாத்துல பேசுறேன், எங்க பெரிய அக்காக்குவானுங்கிறாங்க, 82 வயசு அவங்களுக்கு. நான் போய் சொன்ன அவங்க ஏத்துக்குவாங்களா? அவங்க இருக்கிறாங்க, சின்ன அக்கா ஸ்ரீலாஸ்ட் இருக்கிறாங்க, போய் சொல்ல முடியுமா? அவங்கள இருந்து நான் வரைக்கும் 9 பேர் நாங்க. ஒருத்தர் அப்பா அம்மாட்ட தொந்தரவு கொடுக்க மாட்டோம். அவங்க சொல்ற டைரக்ஷன் ஆண்டுகிட்ட கேளு. எந்த தொந்தரவும் கொடுத்து இது இல்லைங்கம்மா அது இல்லம்மா இது வாங்கணும்பா அது செய்யணும்பான்னு கேட்டதே கிடையாது. அதனால இப்ப தொந்தரவு கொடுத்தவங்க யாரையும் நான் போய் பிளேம் பண்றதுக்காக பிரசங்கம் பண்ணல. விசுவாசத்துடைய ரூட் என்னன்னு சொல்லி தரேன். பேரண்ட்ஸ் உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஜெபத்தை பழக்கி வைக்கணும். எதை? நான் பார்த்துக்கிறேன் ராஜா, நீ கவலைப்படாது செல்லம், அம்மாக்கிறம்பா. இந்த மாதிரிலாம் பேசுற வரைக்கும் அந்த பிள்ளைங்க உருப்படாது, ஜெபத்துக்கே வராது. நான் வாங்கி தந்துடுறேன் செல்லம், நீ கவலைப்படாத. எவ்வளவு வாங்கி தருவ? எவ்வளவு நாள் நீ கூட இருக்க போற? இப்பே நாடி நரம்பு அருந்து போய்க்குது உனக்கு, சொல்றேன். எவ்வளவு நாள் கூட இருக்க போற?
தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தை பிள்ளைகளையும் பழக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க இருக்காங்கல்ல, அவங்களாம் முட்டி போட வச்சு, இல்லைன்னு ஒன்று வீட்டில் வருது இல்ல, அப்போ அவங்கள சொல்லணும், இப்போ நம்ம வீட்டில் இல்லைப்பா, மண்ணெண்ணெய் ஆகிப்போச்சு தம்பி, கேஸ் ஆகிப்போச்சு, வாங்க இன்னைக்கு குடும்ப ஜெபத்தில் நம்ம ஜெபிக்கலாம், அப்பாவுக்கும் வேலை இல்லை, ஆண்டவர்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படுற விசுவாசம் அவன் எங்கே போயிடுவான். உன் பிச்சைக்கார புத்தி அவனை பரதேசி ஆக்கி விட்டுற. பக்கத்து வீட்டில் போய் கடனை கேட்டு வாங்கி அவனுக்கு சோத்தை போட்டு கடன் வாங்கியாவது கறியை போட்டு அவனை கெடுத்து அவனை பிச்சைக்காரனாக்கி விட்டுற. கடைசியில் நீ கடன் வாங்கி கறி போட்ட அவன் பல கடை கையில லட்சக்கணக்கில் ஏமாத்த போயிடுறான். கடைசியில யாரான்னு கேட்டா ஆபிரகாம் 42 லட்சத்தை மோசம் செய்து சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார். யார் பேர் என்னது? ஆபிரகாம். இப்ப நம்ம இருக்கிறோம், நம்ம கிறிஸ்தவன்றோம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனம். எங்க காசு கையில ஏதாவது அந்த 20 ரூபா 10 ரூபா தவிர இந்த பெட்டியில எதுவும் வராது. ரொம்ப காரணம் நம்ம முயற்சிகள் இல்லை. என்ன இல்ல, அப்படியே கணக்குறோம். இன்னி புது வருஷத்துல நீங்க மாறணும், உங்க மைண்ட் மாறணும், ஜெபிக்கணும், பரலோகத்திலிருந்து நன்மையை நம்ம மேல இறக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவனை செத்தவன் மாதிரி உள்ள அவனை அடிச்சு எழுப்பணும். எங்க ஆவியில எழுந்துடா சாவாதரான்னு எழுப்பணும். எழுப்பி அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் போராடி ஆராதிக்கணும். சும்மா நல்லா தயாரா முட்டி போட்டு அந்நிய பாஷையில துதிச்சு கையை தட்டி ஆராதிச்சு அப்படி இருக்கும். மியூசிக்கெல்லாம் வானாண்டுவேன் நான். நிறுத்துங்க, எங்க ஆன்மாக்களே இசைகள். ஹல்லேலூயா. செத்தவனை உயிரோடு எழுப்புற கதை தான் நடக்குது ஞாயிற்றுக்கிழமையில. 6 நாளும் செத்துட்டு உள்ள வரான். அதுல ஒரு சில செத்தவன் ஒரு நேரத்துக்கு நல்லா நித்திரையா தூங்கிடுறான். அவன் அடுத்த வாரம் தான் முழிக்கிறான். 14 நாளைக்கு ஒரு முறை தான் முழிக்கிறான். சரி சரி கடவுள்கிட்ட போகணும். எப்படி இருந்தா எப்படி உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாச பிரமாணமே உடைக்கிறியே, விசுவாச பிரமாணமே உடைஞ்சு போத. 6 நாளைக்கு ஒரு முறை ஆராதனை, டெய்லி காலையில கர்த்தரை நோக்கி பார்க்கறதெல்லாம் விசுவாச பிரமாணம். சொல்லுங்க. ஆமா, விளையாட்டுலாம் கிடையாது. உங்களுக்கு விசுவாசம் பழிச்சிடாது. விசுவாச பிரமாணத்துல நீங்கள் வரணும். நீங்க பார்த்திருப்பது நியாயப்பிரமாணத்தை தான் பார்த்துனுக்கிறீங்க. விசுவாசம் பிரமாணம் உங்களுக்கு தெரியாது. அங்கங்க எழுதப்பட்டிருக்கும், அங்கங்க எழுதப்பட்டிருக்கும். அந்த விசுவாச பிரமாணங்களை கரெக்டா நம்ம சரியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவைகள் எல்லாம் நமக்கு ஒன்றும் கிடைக்காது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னார், மேலும் விசுவாசம் உள்ளவர்களாகி சொல்லுங்க, ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். இது வாக்குத்தத்தமும் விசுவாச பிரமாணமும். சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும். வாக்குத்தத்தமும் விசுவாச, பாருங்க, கேளுங்கள் அப்பொழுது விசுவாச பிரமாணம். என்ன பிரமாணம்? கேட்கிற எவனும், இதெல்லாம் விசுவாச பிரமாணம். நல்லா தெரிஞ்சுங்க. அப்படி ஒரு பிரமாணம் இருக்குதா? பற்றி காட்டுமா. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். படிங்க எல்லாரும். மத்தேயு 7:7, மத்தேயு 21:22. இதை படிங்க. விசுவாச பிரமாணம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ரோமர்ல 4 படிங்க. அங்க விசுவாச பிரமாணம், கிரியா பிரமாணம், எல்லா பிரமாணமும் போட்டிருக்கோம். அதை படிங்க. 3-4 ரோமர் 3. இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே? படிங்க எல்லாரும். அதை படிங்க எல்லாரும்.
ரோமர் 3:27. படிங்க, அதை படிங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அவங்கள ஸ்டார்ட் பண்ணது என்னன்னா 3 மாசம் அளவு நோட் பண்ணி எழுதிங்க. 3 மாசம் சுக்கோத்திலிருந்து அவங்க வெளியே வந்து எகிப்திலிருந்து வந்த உடனே அவங்களுக்கு ஆண்டவர் விசுவாச பிரமாணத்தை தான் தொடங்கினார், விசுவாசத்தை தான் கற்றுக் கொடுத்தார். ஆனா கற்றுக்கொள்ளல. அதனால சீனாயில நியாய பிரமாணத்தை கொடுத்து உட்கார வச்சிட்டாரு. இப்ப நாமெல்லாம் நியாய பிரமாணத்துல வாழறோமா, ஆவிக்குரிய பிரமாணத்துல வாழறோமா? ஆவிக்குரிய பிரமாணத்துல விசுவாச பிரமாணம் உள்ள இருக்குது. அதனால இப்ப விசுவாசத்துல பிழைக்கிறோமா, பிரமாணத்துல பிழைக்கிறோமா? நியாய பிரமாணத்துல பிழைக்கிறோமா? நம்ம புதிய ஏற்பாடு எதெல்லாம் ஃபுல்லா எதுல வந்துட்டோம்? ஃபெய்த்ல வந்துட்டோம். அதனால நாளைக்கு என்னன்னு தெரியாது, ஆனாலும் சொல்லணும், என் தேவன் நடத்த வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க.